கர்த்தரின் தூயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? ஆமென். பத்தில சொல்லப்பட்டிருக்கு, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்களை கடந்து போக கடலிலே பள்ளங்கள் வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அல்லேலூயா. இது யாரை சொல்லுது? இது செங்கடலை அவர் என்ன செய்றாரு? பிளக்கிறார். ஆமென். யாருக்காக பிளக்கிறாரு? மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களை ஆழமான தண்ணீர்கள் இருக்கிறவர்களையும் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போகும்படி கடலிலே பள்ளங்களை வழியையும் உண்டாக்குறது நீர் அல்லவோ? அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எங்கெங்க எதுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது நீங்க தான் அறியணும். அந்த அறிவை நீங்க தேவனிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. அந்த அறிவை நீங்க கேட்கணும். 11 படிங்க. அப்படியே அப்படி சொல்லிட்டு சொல்ல மீட்கப்பட்டவங்களுக்கு கடலையே நீங்க பிறந்தீங்க, அவங்க எல்லாம் மீட்டு கொண்டு வந்தீங்க, அப்படியே அப்படி சொல்றாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். உலகத்துல நல்ல எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. படிங்க. சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதுல நீங்க ரெண்டு அடையாளத்தை தேவன் காண்பிக்கிறார். இப்ப நீங்க 3ல சொன்ன ஆசீர்வாதத்துக்கு யாரை பார்க்க சொல்றாரு? உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன் பெற்ற தாயை சாராளையும் பார். உங்களை உன்னை இப்படிலாம் வைப்பேன்னு சொன்னதுக்கு அடையாளத்தை எடுத்துறாரு. அங்க சொல்றாரு. இங்க சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்த பாரு, அவங்களை எப்படி எல்லாம் கொண்டு வந்த அதை பாரு, அப்படியே நான் உனக்கு என்ன செய்வேன்? இங்கேயும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம முற்பிதாக்கள் செய்ததை அடையாளமிட்டு காண்கிறார். இத வீட்டுல போய் கொஞ்சம் தெளிவா பாருங்க. இப்போ அப்படியே சொல்ல பாருங்க. எப்படியே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கப்பட்டவர்களை கொண்டு வருவதற்காக செங்கடலை பிளந்து அவங்களை வனாந்தரத்தில் நடக்கிறவர் நடத்தி கொண்டு வந்தவர் நான். அப்படியே உங்களையும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். யார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்? நம்ம தான். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன். சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது. ஆமென். எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார். ஆமென். சொல்லுங்க. எங்கள் முற்பிதாக்களுக்கு அவர் செய்தார். அறிக்கையிடுங்க. எங்கள் முற்பிதாக்களுக்கு அவர் செய்தார், எங்களுக்கும் செய்வார். எங்கள் முற்பிதாக்கள் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார், எங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். எங்களுக்கு இந்த சொன்ன வார்த்தைகள் மாறுவது இல்லை. எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாருமே சொல்லுங்க. எங்களுக்கு இன்னைக்கு காது கேட்க தேவன் சொன்ன வார்த்தைகள் மாறுவதே இல்லை. ஆமென். ஒரு நிமிஷம் நீங்க கண்ணாடி உணர்ந்து நீங்க சொல்லுங்க. எல்லாருமே சொல்லணும். எங்கள் காதுகள் கேட்க தேவன் சொன்ன இந்த வார்த்தைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும். எங்கள் முற்பிதாக்கள் எப்படி செய்தாரோ அப்படியே எனக்கு சொன்னதையும் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்க தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. உங்க இருதயத்திலே பதித்து எங்கள் முற்பிதாக்கள் ஒருவராக இருந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடற்கரை மணலத்தனையாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவருடைய வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக திரளான ஜாதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவ அப்படி செய்தான்னு சொன்னா உங்களுக்கும் சொன்னதை நீங்க செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும். என் முற்பிதாக்கள் செய்தார், எனக்கும் செய்வார். அல்லேலூயா. நீங்க வீட்டுல நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு 4 வசனம் நீங்க சும்மா இதுல படிச்சு பாருங்க. 51ல 3 2 படிச்சுங்க. அது இல்ல, நீங்க வீட்டுல போய் சும்மா படிக்கும் பொழுது 3 படிக்க. 3க்கு அடையாளம் என்ன? 2. அல்லேலூயா. அதே போல நீங்க 11 படிக்க. 11க்கு அடையாளம் என்ன?
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி அப்படியே வழக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றார். இங்க மூணுல உள்ளதுக்கு அடையாளம் யாரை காணிக்கிறாரு? ஆபிரகாம் காணிக்கிறார். ஆபிரகாமை நான் ஒருவனா அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதிச்ச பாரு, அதே போல உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அடையாளப்படுத்தி நமக்கு சொல்றார். ஆமே. அடையாளப்படுத்தி சொல்றாரு, நிச்சயமாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக இதை விசுவாசிங்க, உங்கள் இருதயத்தில் இதை பதித்துக் கொள்ளுங்கள், இது உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்பதை விசுவாசிங்க. இதை மறந்துட்டு பிசாசு போடுகிற விதைகளை தயவு செய்து நீங்கள் அதை விதைக்காதீங்க. நீங்கள் அதை விதைச்சால் அறுக்க வேண்டிய வரும். எச்சரிப்புடன் சொல்லுகிறேன், பிசாசு உலகம் சொல்லுகிறதை நீங்கள் இருதயத்தில் பதிப்பீர்களானால் அதை நீங்கள் அறுக்கும்போது வேதனை உண்டாகும். தேவன் சொன்னதை நீங்கள் இருதயத்தில் பதித்திருப்பீர்களானால் நீங்கள் அறுவடை வரும்போது களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், கம்பீரமாய் அறுவடை பண்ணுவீர்கள்.